எவ்வளவோ பிரார்த்தனைகளை நாம் செய்கிறோம். சில பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, சில பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. காரணம் என்ன? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், என்னிடத்தில் நீங்கள் பிரார்த்தியுங்கள், அவங்களுடைய பிரார்த்தனைக்கு செவிமடுக்கிறேன் என்று. என்ன காரணம்? பிரார்த்தனைகள் சில நேரங்களில் தள்ளி போகிறது, மறுக்கப்படுகிறது. ஒரு முறை இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹிமஹுமுல்லா பசராவுடைய கடைவீதிக்கு செல்கிறார்கள். அறிஞர் பெருமகனை பார்த்த மக்கள் சூழ்ந்து கொண்டு அவரிடத்தில் சில கேள்விகளை கேட்கிறார்கள். இமாம் அவர்களே, நாங்கள் பிரார்த்திக்கிறோம், எங்களுடைய பிரார்த்தனை ஏன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று. இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் அல்லாவை அறிந்திருக்கிறீர்கள், ஆனால் அதற்குண்டான அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை நீங்கள் செய்வதில்லை. அல்லாவின் தூதரை நேசிக்கிறோம் என்று நீங்கள் வாதிடுகிறீர்கள், ஆனால் ஒரு சுன்னாவை கூட நீங்கள் பின்பற்றுவதில்லை. குர்ஆனை ஓதுகிறீர்கள், அந்த குர்ஆனின் படி அமல் செய்யவில்லை. அல்லாஹ்வுடைய நியாமத்தை சாப்பிடுகிறீர்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவில்லை. நீங்கள் ஷைத்தானினுடைய விரோதி என்று சொல்லுகிறீர்கள், பல காரியங்களில் ஷைத்தானுக்கு ஒப்ப நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். சொர்க்கத்தை நேசிக்கிறீர்கள், சொர்க்கத்தை அடையக்கூடிய காரணத்தை செய்யவில்லை. நரகத்தை வெறுக்கிறீர்கள், அதை விட்டு விரண்டோடக்கூடிய காரியத்தை நீங்கள் செய்யவில்லை. மௌத்து உண்மை என்று நம்புகிறீர்கள், மரணத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கையை நீங்கள் ஈடுபடவில்லை, அதற்குண்டான தயாரிப்புகளை செய்யவில்லை. பிற மக்களுடைய குறைகளை நீங்கள் பார்க்கிறீர்கள், உங்களுடைய குறையை நீங்கள் பார்ப்பதில்லை. எத்தனையோ மௌத்தாக்களை அடக்கம் செய்கிறீர்கள், அதிலிருந்து படிப்பினை பெறவில்லை.